Hello everyone, welcome to VJ Chemistry. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த அப்கமிங் 4 month ஜாம் எக்ஸாம் லெசன் ப்ளீஸ் நோட் ஐஐடி ஜாம் எக்ஸாம் வந்து ஐஐடி ஜாம் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா, ஓகே எப்போ எக்ஸாம் வந்து February 12. எப்போ எக்ஸாம் February 12. ஓகேவா? நம்ம கிட்ட நியர்லி how many month இருக்கு? நம்ம கிட்ட நியர்லி we have only 4 months. ஓகேவா? அப்போ இந்த 4 monthல எக்ஸாம் எப்படி படிக்க போறோம்? I going to tell the study plans. ஓகே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, சார் 4 monthல எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ண முடியுமா சார்? ஓகே நான் காலேஜ் போயின்னு இருக்கேன், நான் வந்து காலேஜ் போனா எனக்கு காலேஜ்ல செமஸ்டர் படிக்கணும், ஓகே அசைன்மெண்ட் தராங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணணும், அதை தாண்டி எப்படி நான் படிக்கிறது? ஓகே ஐ வில் கிவ் த ஷார்ட் பிளான். ஓகே சி இப்போ என்ன மந்த் இந்த செக்டர் மந்த் விட்டுருங்க. ஓகே இன்னும் நம்ம 3 days தான் இருக்கு. ஓகே டேக் அக்டோபர் மந்த், நம்ம கிட்ட அக்டோபர் மந்த் இருக்கும் ஃபுல்லா. ஓகே அக்டோபர் ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் இருக்கும், நவம்பர் மந்த். ஓகே அதுக்கப்புறம் ஜனவரி, டிசம்பர் மந்த், ஜனவரி. ஓகே பிப்ரவரி விட்டு, பிப்ரவரி வந்து 12 எக்ஸாம். ஓகேவா? இந்த பிப்ரவரி 12 எக்ஸாம், பிப்ரவரி ஓகே 12 வந்து பிப்ரவரி 12 வந்து எக்ஸாம். அப்போ அந்த 10 days வந்து யூ ஹேவ் டு ரிவைஸ் ரைட்டா? இந்த 4 monthல மேன படிச்சு ரிவைஸ் பண்ணணும்ல. அப்போ வந்து பிப்ரவரி 12 வந்து எக்ஸாம், 12 வந்து ஜாம் எக்ஸாம். ஓகே ஜாம் எக்ஸாம் இதை விட்டுருங்க, ஜாம் எக்ஸாம். அப்போ இந்த 10 days என்ன பண்ணலாம்? லிசன், இப்போ பிப்ரவரி நான் வச்சுக்கோ, பிப்ரவரி 1ல இருந்து ஓகே பிப்ரவரி 11 என்ன பண்ணலாம்? வி நீட் ரிவிஷன், ரிவைஸ் பண்ணலாம், கிளாஸ் ஒன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணலாம், ரைட்டா இல்லையா? ரிவிஷன். Okay, now see. First October, November, December. Listen. January month note paniko. Okay. We have to write only revision panano. What we have studied in 3 months. Okay. We have to do complete revision. Okay. Revision is must. Na bochiko. நீ என்னதான் படிச்சாலும் சரி, ஓகே ரிவைஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸாம்ல கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணாத. ஓகே அதனால வந்து ரிவிஷன் இஸ் வெரி மஸ்ட். ஓகே லிசன், அட்லீஸ்ட் ஃபார் லெசன் வந்து நீ வந்து அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 10 to 12 times, 10 to 15 டைம் ரிவைஸ் பண்ணு. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் பானி படிச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அது 10 to 15 டைம் ரிவைஸ் பண்ணு. அதே மாதிரி ஆர்கானிக் ரியேஜன்ஸ் படிக்கிற அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நீ 10 to 15 டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப ரிவிஷன் பிளஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ என்னதான் கான்செப்ட் படிச்சாலும் ஓகே நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உன்னோட மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுவ. அதனால வந்து கண்டிப்பா இது இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரியஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே டெஸ்ட் சீரியஸை 3ஆ பிரிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே எப்படி பிரிக்கலாம் டெஸ்ட் சீரியஸ்? ஓகே எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதணும். ஓகே சாப்டர் வைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஆர்கானிக்ல வந்து கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன், ஆர்கானிக்ல வந்து ஜிஓசி, ஸ்டூடியோ கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கைண்ட். ஓகே யூ ஹேவ் டு ரைட் சாப்டர் வைஸ் டெஸ்ட், கண்டிப்பா எழுதணும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் வி ஹேவ் டு ரைட். ஓகே ஆஃப்டர் ஃபினிஷ் எவ்ரி லெசன் வி ஹேவ் டு ரைட் சாப்டர் வைஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஓகே சப்ஜெக்ட் இன்ஆர்கானிக் ஃபுல் டெஸ்ட், இன்ஆர்கானிக் ஃபுல் டெஸ்ட். ஓகே ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுல் டெஸ்ட். ஓகே ஆர்கானிக் ஃபுல் டெஸ்ட். ஓகே அதே மாதிரி பிசிக்கல் ஃபுல் டெஸ்ட். இது எழுதணும். திஸ் இஸ் கால் ஓகே இட்ஸ் a minor test. This is called minor test. This is called major test. Okay major test. Okay physical. What is that one? Full test எழுதணும். Okay at least you have to before enter the okay IIT JAM exam we have to write at least we have to write 5 full test கண்டிப்பா எழுதி இருக்கணும். ஓகே நீ 10 கூட இல்ல 5 கூட எழுதலாம், பட் அட்லீஸ்ட் நம்ம என்ன எழுதணும், கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 full test எழுதி இருக்கணும். அப்பதான் வந்து we have to maintain what time type 3 hours exam ரைட்டா இல்லையா? அப்ப the time duration என்ன பண்ணணும், ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு the full test very important. இப்போ சாப்டர் 8 டெஸ்ட்னா வந்து 20 क्वेश्चन half an hour தருவாங்க, அது பிரச்சனை இல்லை ரைட்டா இல்லையா? நீ எப்போ வந்து full test எழுதி அப்பதான் உன்னால வந்து டைம் வந்து ஈஸியா பண்ணுவோம், அது டைம் வந்து பார்த்து क्वेश्चन சால்வ் பண்ணணும். ஓகே அதனால வந்து அட்லீஸ்ட் we have to write at least 5 full test கண்டிப்பா, அட்லீஸ்ட் 5. ஓகே மேக்ஸிமம் 10 எழுதலாம், 15 எழுதிக்கோ, பட் அட்லீஸ்ட் எல்லாரும் 5 எழுதி இருக்கணும். ஓகே now see இப்போ இந்த அக்டோபர் மந்த், நவம்பர், டிசம்பர் 3 months இருக்குல, you have to need to learn. Listen, இப்போ ஐஐடி ஜாம் சிலபஸ் கையில எடுத்துக்கோ. சிலபஸ் ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல்ரெடி சிலபஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் த ஐஐடி ஜாம் சிலபஸ். ஓகே ஃபர்ஸ்ட் டேக் ஐஐடி ஜாம் சிலபஸ். ஃபர்ஸ்ட் யூ டேக் ஐஐடி ஜாம் சிலபஸ் கையில எடுத்துக்கோ. ஓகே இப்போ நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்களா? ஓகே காலேஜ்ல சிலபஸ் டீச் பண்ணுவாங்கல்ல, கண்டிப்பா அந்த சிலபஸ்ல வந்து 1 or 2 லெசன் வந்து கண்டிப்பா ஜாம் லெவல் டீச் பண்ணுவாங்க. ஜாம் லெவல்ல இருக்கும். அதனால வந்து நீ காலேஜ்ல என்ன படிக்கிறியோ, சில காலேஜ் டீச் பண்ணுவாங்க, எல்லா காலேஜ் டீச். ஓகே இந்த காலேஜ்ல என்ன படிக்கிறோம் அதே என்ன பண்ணலாம், நீ ஜாமுக்கே கொண்டு வரலாம். அப்ப ஜாம்ல வந்து இப்ப காலேஜ்ல வந்து தியரி பேஸ்ல படிச்ச அப்படின்னா ஜாமுக்கு என்னது, அது ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும். புரியுதா? அப்ப அந்த லெசன்ல லிஸ்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்ல வந்து கோஆர்டினேஷன் நல்லா பெட்டரா டீச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஓகே அந்த கோஆர்டினேஷன் வந்து பண்ணலாம், கோஆர்டினேஷன் என்ன பண்ணலாம், நம்ம ஜாம் லெவல்ல क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதனால இந்த அக்டோபர் மந்த், நவம்பர், டிசம்பர் என்ன பண்ணணும், you have to do the need to learn. ஓகே முக்கியமான லெசனை கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகே படிக்கும்போது என்ன பண்ணணும், we have to do the previous year question கண்டிப்பா சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே 2015ல இருந்து 2022 21 வரைக்கும் அந்த क्वेश्चन பண்ணுவோம், we have to solve. இல்ல அட்லீஸ்ட் ஓகே லாஸ்ட் 5 years क्वेश्चन ஆவது நீ வந்து ஃபுல்லா அந்த क्वेश्चन பேப்பரை சால்வ் பண்ணிருக்கணும். ஓகே சால்வ் பண்ணாவே you will get the idea how the question will come. ஓகே ஃபர்ஸ்ட் I will tell the exam pattern. இப்போ யாரெல்லாம் வந்து நியூவா வந்து ஜாம் ஸ்டார்ட் பண்றீங்களோ
I will tell the what is exam pattern. See, total mark பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து total mark. Okay, total mark 100 mark. Okay, next வந்து time duration பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 3 hours. செக்ஷன் ஏ எப்படி இருக்கும்னா நம்ம வச்சுக்கோ. செக்ஷன் ஏ வந்து ஓகே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஐ மீன் என்ன மீன் சார், இப்போ ஏபிசி 4 ஆப்ஷன் தரோம், அந்த 4ல எதனா ஒரு ஆப்ஷன் கரெக்டா. ஓகே, செக்ஷன் ஏ. செக்ஷன் பி பாத்தீங்கன்னா செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, செக்ஷன் பி இஸ் வாட் மல்டி செலக்ட் கொஸ்டின். வாட் இஸ் மல்டி செலக்ட் கொஸ்டின் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்குன்னா வச்சுக்கோ. இந்த மல்டிபிள் சாய்ஸ் இருக்குல்ல, இந்த 4ல எதனா ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், கரெக்ட் ஆப்ஷனா இருக்கலாம். மல்டி செலக்ட் என்ன மீனிங்னா, இந்த 4மே கரெக்டா இருக்கலாம், இல்ல ஏபி கரெக்டா இருக்கலாம், இல்ல ஏசி கரெக்டா. ஓகே, இந்த லிசன் மல்டி செலக்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நம்பர் 25 எடுத்துக்கலாம், 26 எடுத்தோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ பி டின்னு தரான். நீ என்ன பண்ற, ஏபின்னு எழுதி வைக்கிற. ஓகே, ஏபின்னு கிளிக் பண்ண அப்படின்னா ஒன்னும் பார்ஷியல் மார்க் கிடையாது. ஓகே, யூ ஹேவ் டு கிவ் த ப்ராப்பர் ஆன்சர். ஏபிடினா நீ ஏபிடி கிளிக் பண்ண, ஏபி கிளிக் பண்ணிட்டு பார்ஷியல் மார்க் தர மாட்டாங்க, அதுல ஏடி பண்ணாலும் பாஸ் தர மாட்டாங்க. அப்போ வந்து யூ ஹேவ் டு click all the 3 option click பண்ணாதான் you will get the answer. அதனால வந்து this is a very this is a mark deciding. Okay, it's a mark deciding is a rank deciding factor. இது மல்டி செலக்ட் நான் வச்சு very important. அது what is the best thing அப்படினா வச்சுக்கோ. இந்த செக்ஷன் ஏ இருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, இது நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகே, क्वेश्चन தப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஆனா செக்ஷன் பி க்கு there is no negative mark. நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. क्वेश्चन தப்பான பிரச்சனை பட் ஆனா क्वेश्चन தப்பான மார்க் போகும். நான் வச்சு இது வெரி இம்பார்ட்டன்ட் சார். நான் 10 क्वेश्चन எழுதிட்டு 5 தப்பு 5 கரெக்ட் அப்படின்னா அந்த क्वेश्चन தப்பான क्वेश्चनக்கு நெகட்டிவ் மார்க் போகும், அந்த क्वेश्चनக்குள்ள மார்க் போகும்ல. அதனால வந்து நெகட்டிவ் மார்க் மோஸ்ட்லி பண்ணல சார். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நாட் only ஜாம் எக்ஸாம், ஃபார் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் the negative mark is very important role. ஓகே, செக்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் சி ஓகே that is a NAT numerical answering type. Okay, this also what fill in the blanks part. நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபில் இன் அதே மாதிரி. ஓகேவா, இதுக்கும் நோ நெகட்டிவ் மார்க். இதான் ஸ்கீம். ஓகே, கட் ஆஃப் பத்தி பேசலாம். ஓகே, கட் ஆஃப் வந்து நான் ஒரு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஓகேவா, நீ வந்து ஜெனரல் கேட்டகரியா இருக்கு அப்படின்னா நான் வச்சுக்கோ, இது வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப். ஓகே, இது மேக்ஸிமம் கட் ஆஃப், இது மேக்ஸிமம் கண்டிப்பா இது பாஸ் பண்ணிடுவேன். ஜெனரலா இருந்தா நீ 100க்கு நான் வச்சுக்கோ 35 பிளஸ் எடுத்தா ஓகே இவர் 100% குவாலிஃபைட். ஓகே, நான் ரொம்ப மேக்ஸிமம் சொல்றேன். இது கேன் பி 30 இருக்கலாம், 32 இருக்கலாம். ஓகே, 28 கூட சம்திங் இருக்கலாம். நீ ஓபிசியா இருக்க, வாட் இஸ் ஓபிசி அப்படின்னா நீ எம்பிசி ஓசி. ஓகே, எம்பிசியா இருக்க இல்ல பிசியா இருக்கு, இந்த கேட்டகரி அது கட் ஆஃப் 100க்கு கண்டிப்பா 30 இஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப். இது வரைக்கும் ஹையஸ்ட் அது 30 தான் ஹையஸ்ட் கட் ஆஃப். அதே நீ எஸ்டியா இருக்கு அப்படின்னா ஓகே வாட் இஸ் மேக்ஸிமம் கட் ஆஃப் 25 எல்லாம் போகாது. எனக்கு தெரிஞ்சு 18, 19, 20 இல்ல 21 தான் வரும். ஓகே, இதெல்லாம் சொல்றது வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் வெரி மேக்ஸிமம் சார். நீ எஸ்டியா இருந்து 25 எடுத்தா கண்டிப்பா நீ குவாலிஃபை. ஓபிசி 30 எடுத்தா மேக்ஸிமம் குவாலிஃபைட். ஓகே, ஜெனரல் 35 இஸ் குவாலிஃபைட். ஓகே, ஃபார் லிசன் ஃபார் ஐஐடி NIT. ஓகே, ஐஐடி NIT வந்து 2 கவுன்சிலிங் இருக்கு. ஓகே, ஐஐடி தனியா கவுன்சிலிங், NIT தனியா கவுன்சிலிங். ஓகே, இது வந்து நம்ம எக்ஸாம் கிட்ட வர பேசுறோம். ஓகே, எப்படி நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம், ஓகே எப்படி வந்து ப்ராசஸ் அதை பத்தி பேசலாம், நம்ம லேட்டரா பேசுவோம். நீ ஐஐடி என்டர் ஆகணும் அப்படின்னா நான் வச்சுக்கோ, நீ 100க்கு ஓகே நீ 40 பிளஸ் எடுத்தனா you will get better IIT. நான் வச்சுக்கோ சார், மதர் ஐஐடி சொல்லுவது which is மதர் ஐஐடினா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஓகே ஐஐடி கான்பூர்ல மதர் ஐஐடி. மத்தெல்லாம் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி திருவனந்தபுரம் இப்போ ஐஐடி பிலாய் இப்போ ஐஐடி இண்டோர்லாம் இப்போ லேட்டஸ்டா ஓபன் பண்ண அகாடமிஸ். ஓகேவா, அதனால வந்து அதுல ஸ்கோர் அதுல நீ போகணும் அப்படின்னா 40 பிளஸ் 35 பிளஸ் எனஃப். நான் வச்சுக்கோ, நீ 35, 37 எடுத்தாவே போயிடலாம். அப்போ வந்து மேக்ஸிமம் எது சேஃப் ஸ்கோர் அப்படின்னா நீ 40 பிளஸ் கண்டிப்பா ஐஐடி போயிடலாம். ஓகே, நான் சொல்றது வந்து லோயர் ஐஐடி நாட் ஹையர் ஐஐடி. நீ ஹையர் ஐஐடி போகணும், மதர் ஐஐடி போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு 100க்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நீ 60 பிளஸ் எடுத்தனா ஓகே நீ கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி, அதெல்லாம் போகலாம். புரியுதா இது கான்செப்ட். நீ NIT போனோம் அப்படின்னா நீ 100க்கு நான் வச்சுக்கோ 35 பிளஸ் எடுக்கலாம். ஓகே, 35 to 40. listen, the 40 plus எடுத்தா you will get better NIT and as well as the lower IIT. புரியுதா, what is lower IIT? ஐஐடி திருவனந்தபுரம் அது குட் ஐஐடி தான். ஓகே, நான் வந்து மார்க் வைஸ் சொல்றேன். ஓகே, பட் அகாடமிஸ் எல்லா ஐஐடியும் குட், NIT குட் தான். ஓகே, நீ 40 பிளஸ் எடுத்தா there is two option. what 2 option you go to இப்ப லேட்டஸ்டா ஐஐடி போலாம், இல்ல ரொம்ப ஃபேமஸான NITs போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NIT திருச்சி போலாம். ஓகே, NIT வந்து வாரணாசி போலாம். ஓகே, NIT காலிகட் போலாம். யூ காட் த பாயிண்ட். அப்போ வந்து இந்த 40 மார்க் ரேஷியோ வந்து சென்டர் டு வாட் ஓகே புதுசா ஆரம்பிச்ச ஐஐடிஸ், தென் வாட் பெஸ்ட் NIT போலாம். இந்த 60 மார்க் எங்க கண்டிப்பா போக முடியும், உன்னால வந்து பெஸ்ட் ஐஐடி போக முடியும். ஐ மீன் மதர் ஐஐடி கண்டிப்பா போக முடியும். புரியுதா, இதான் வந்து நான் அப்ராக்சிமேட்டா கட் ஆஃப் சொல்றேன். ஓகே, இது பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் லெவல் கட் ஆஃப் மாறும். நான் அப்கமிங் வீடியோ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கட் ஆஃப் பத்தி நம்ம கொஞ்சம் எக்ஸாம் போக பேசுவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிப்போம். ஓகே, போக நம்ம கட் ஆஃப் பத்தி அட்மிஷன் பத்தி we will discuss later. ஓகே, now so okay சார், நீங்க வந்து 3 மந்த் படிக்க சொல்லிட்டீங்க. இப்போ அக்டோபர் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் படிக்கணும் சார், நான் என்ன படிக்கணும் சார், என்ன படிச்சா என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியும்? இப்ப என்கிட்ட 3 மந்த்தா இருக்கு சார், 3 மந்த் இருக்கு. ஜனவரி மாசம் வந்து 3 மந்த்ல என்ன படிச்சோம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் சீரியஸ் எழுதுவேன். பிப்ரவரி அந்த 10 டேஸ் நான் படிச்சு ரிவைஸ் பண்ணுவேன். பட் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல சார், என்ன படிக்கணும், எதை படிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், நான் புக் படிக்கணுமா எதை படிக்கணும், ஐ வில் டெல் யூ. ஓகே, ஐ வில் டெல் யூ த ஓகே ஹவ் டு ஸ்டடி சார். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப், ரைட்? நீ அனலைஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தெரியும்? ஓகே, நோன் என்ன தெரியும், நீ என்னெல்லாம் படிச்சிருக்க, அன்னோன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. இப்ப சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கெமிஸ்ட்ரியில வந்து 3 பார்ட் இருக்கா, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் இருக்கு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் இன் பிசிக்கல், சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் இன் ஆர்கானிக். ஓகே, த மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் இன் இன்ஆர்கானிக், ரைட்டா இல்லையா? அப்போ எது இன்ஆர்கானிக் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருவீங்க. ஓகே, 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடி இன்ஆர்கானிக், நான் வச்சுக்கோ. இன்ஆர்கானிக் எல்லாம் படிச்சிருவீங்க. விச் இஸ் டிசைடிங் ஃபேக்டர், ஆர்கானிக்கா பிசிக்கலா, நீ தான் சூஸ் பண்ண போற, ரைட்டா இல்லையா? ஆர்கானிக்கா பிசிக்கலா, நீ மூணுமே படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 3லே வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் we have to read. ஞாபகம், that is very important thing. ஓகே, இப்போ நான் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் படிச்சு பிசிக்கல் ஃபுல்லா விட்டேன்னா ஸ்கோர் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த 3 கெமிஸ்ட்ரியிலுமே, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இந்த 3 லெசன்லயுமே 3 கெமிஸ்ட்ரி என்ன இருக்கும், கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு. அதை நீ கண்டிப்பா படிக்கணும். அது படிச்ச பிறகு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஆர்கானிக் பிசிக்கலும் ஆர்கானிக் சூஸ் பண்றேன் அப்படின்னா, ஓகே, இந்த பிசிக்கல் செல் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் கைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதை நீ படிக்கணும். அது படிச்ச பிறகு என்ன பண்ணும், இது சில லெசன் இருக்க சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, கொலாய்டல்ஸ், அதெல்லாம் படிக்கணும். புரியுதா? அப்ப கண்டிப்பா யூ ஹேவ் டு சூஸ். மூணுமே தான் படிக்க போற, அது 2 கம்ப்ளீட்டா படிக்க போற. இந்த ஒன்ல வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பிளஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் படிக்க போற. ஓகே, சில லெசன் உங்களுக்கு புரிய, ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் மெக்கானிசம் புரியாம இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி புரியாம இருக்கலாம், ஹையர் லெவல்ல ஒன்று புரியா, அதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, அப்ப இன்ஆர்கானிக் ஃபுல்லா படிச்சுட்டு, ஆர்கானிக் ஃபுல்லா படிச்சுட்டு, பிசிக்கல்ல சம் இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் படிச்சாவே நீ கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்கானிக் பிசிக்கலும் படிக்கிறேன், இன்ஆர்கானிக் பிசிக்கலும் படிக்கிறேன் அப்படின்னா, ஆர்கானிக் என்ன பண்ணலாம், ஜிஓசி, ரியாக்ஷன் மெக்கானிசம், இல்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிக்கலாம், சம் இம்பார்ட்டன்ட் இமிகிரேஷன் படிக்கலாம், ரொம்ப ஈஸி சார், பயோமாலிகுல், சென்ட்ரோசைக்கிள் படிக்கலாம். புரியுதா? பட் ரேர் கேஸ் வந்து ஆர்கானிக் பிசிக்கல் வந்து ரேர் கேஸ் தான் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க, இன்ஆர்கானிக் மோஸ்ட்லி படிச்சிருவாங்க. புரியுதா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செலக்ட், உனக்கு எது தெரியும் எது தெரியாதுன்னு நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகே, அது சூஸ் பண்ண பிறகு ஐ வில் டெல் யூ தி லிஸ்ட் ஆஃப் லெசன்ஸ், ப்ளீஸ் நோட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் செட். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் செட்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, ப்ளீஸ் நோட், இட்ஸ் a செட் 1. இதை நீ கண்டிப்பா எக்ஸாம் முன்னாடி படிச்சிருக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் நோட் பண்ணிக்கோ. இன்ஆர்கானிக்ல இந்த லெசன் நீ படிக்காம எக்ஸாம் போக கூடாது. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக்ல ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் லெசன். ஓகே, நீ +1 +2 படிச்சிருப்ப. கெமிக்கல் பாண்டிங், ஜாம் எக்ஸாம் போய் ஹையர் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஸ் ரூல், ஹையர் லெவல்ஸ், ராகோஸ் ரூல்லாம் படிக்கணும். புரியுதா? அப்புறம் லேட்டிஸ் இதெல்லாம் படிக்கணும். கெமிக்கல் பாண்டிங் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் லெசன். எவரிஒன் நோ இட்ஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. we should read must. ஓகே, எல்லா பாட்டும் லிசன். இன்னும் ஞாபகம் வச்சு, இந்த குடுக்குற லெசன் எல்லாம் வந்து நீ கம்ப்ளீட்டா 90 அட்லீஸ்ட் 90% படிச்சிருக்கணும். புரியுதா? ஸ்கிப் பண்ணக்கூடாது எதையுமே. நீ ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் படிச்சா ஸ்கோர் பண்ண முடியும். சார், கெமிக்கல் பண்ணி படிச்சுட்டு ஒரு 4 கான்செப்ட் படிச்சு இன்னும் 5 கான்செப்ட் விட்டு அப்படின்னா உன்னால ஸ்கோர் பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வாட் எவர் ஐ கிவ் இன் செட் 1 யூ ஹேவ் டு ரீட் வாட் 90 to 100% நீ கண்டிப்பா படிச்சிருந்தா மட்டும்தான் உன்னால வந்து சப்போஸ் கொஸ்டின் டிபிக்கலா கேட்டா கூட உன்னால சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதனால வந்து எல்லா லெசனும் முக்கியமான கான்செப்ட் படிச்சு ஸ்கிப் பண்ணாத. புரியுதா? கெமிக்கல் பானா யூ ஹேவ் டு ரீட் ஆல் த கான்செப்ட் இன் சிலபஸ். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி யூ ஹேவ் டு ரீட் ஆல் த கான்செப்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அதனால வந்து ஃபுல்லா நீ படிக்கணும், வச்சுக்கோ. தேர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓஎம்சி. வாட் இஸ் ஓஎம்சி? ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் பயோஆர்கானிக், வெரி சிம்பிள் ஒன். நம்ம ஜாம் சிலபஸ்ல கம்மியான பார்ட் தான் இருக்கும், ரொம்ப ஹையர்லாம் இல்ல. சிஎஸ்ஆர் நம்ம கேட்ல பார்த்தா ரொம்ப கான்செப்ட் அதிகம். பட் நம்ம ஜாம் லெவல்ல வந்து ரொம்ப குட்டியா செலக்டட் டாபிக்ஸ் ஆகிட்டு 3 to 4 டாபிக்ஸா இருக்கு. நம்ம ஈஸியா வித்தின் 2 to 3 டேஸ்ல வித்தின் 4 to 5 முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த 4 தான் இம்பார்ட்டன்ட். இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில திஸ் இஸ் ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we have to read what completely நான் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் we have to read GOC plus ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். GOC plus ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி we have to do is a basic thing. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் பிளஸ் இன்டர்மீடியட். பிளஸ் இன்டர்மீடியட். இந்த 4 லெசனுமே பேசிக் ஃபண்டமெண்டல். இது தெரியாம உங்க ஆர்கானிக் கண்டிப்பா புரியாது, நான் வச்சுக்கோ. நீ டைரக்டா ரிஏஜென்ட்ஸ் நேமிங் ரியாக்ஷன் படிச்ச அப்படின்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு சஃபர். கண்டிப்பா சஃபர் பண்ணுவேன். அதனால வந்து பிஃபோர் என்டரிங் டு த ரிஏஜென்ட்ஸ் அண்ட் நேமிங் ரியாக்ஷன் யூ ஹேவ் டு மஸ்ட் ரீட் GOC, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ரியாக்ஷன் மெக்கானிசம், ரியாக்டிவ் இன்டர்மீடியட் கண்டிப்பா. வாட் இஸ் ரியாக்டிவ் இன்டர்மீடியட்னா கார்போகேட்டையான், கார்போஅயனியான், கார்பின்ஸ். ரியாக்ஷன் மெக்கானிசம் S1 S1 2 E1 E2. ஓகே, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபுல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் வாங்க ரிஏஜென்ட்ஸ்ல வந்து செலக்டிவா படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். செலக்டிவா லேட்டஸ்டா அப்டேட் என்ன கொஸ்டின் அந்த பேஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். இது கண்டிப்பா படிக்கணும். ஓகே, இதுதான் ஆர்கானிக். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வச்சுக்கோ, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபார்முலா பேஸ்ட், ரைட்?
physical chemistry பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கோ வெரி இம்பார்ட்டன்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் செகண்ட் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே தெர்மோடைனமிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் okay jam exam point of view if you compare to kinetics and electrochemistry thermodynamics this is most important lesson because they possible to many okay ask what many problems in thermodynamics okay this is more important lesson fourth one பாத்தீங்கன்னா solid state is a basic thing right it's a basic lesson we have to solve the question very easily and fifth one is very important molecular spectroscopy okay molecular spectroscopy listen I missed one lesson organic please note what is organic important lesson please note okay fifth one organic spectroscopy very important organic spectroscopy okay இந்த organic spectroscopy ல நான் வச்சுக்கோ NMR spectroscopy ல இருந்து last year ல இருந்து okay 4 questions கேட்டிருக்காங்க நான் வச்சுக்கோ this is most which NMR proton NMR 1H1 NMR okay and see that NMR question கேட்பான் சான்ஸ் இருக்கு நம்பர் ஆஃப் சிக்னல் கேட்கலாம் புரியுதா அதனால நான் வச்சுக்கோ this organic spectroscopy பார்த்தீங்கன்னா IR இருக்கு UV இருக்கு NMR இருக்கு அதுல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா the NMR spectroscopy is very important in our JAM exam point of view okay you must aware of the spectroscopy concept problem solve பண்ற டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் okay இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் நான் வச்சுக்கோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் வரலாம் ஓகே மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது ஃபுல்லா தியரி பேஸ்ட் தான் ஃபுல்லா ஃபார்முலா பேஸ்ட் தான் கான்செப்ஷனல் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ஷன் ரூல் ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கேட்கலாம் இல்ல செலக்ஷன் ரூல் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் செலக்ஷன் ரூல் லெசன் அப்ப யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன லெசன் பண்ணி சார் இதான் செட் பண்ண வச்சுக்கோ அப்ப இன்ஆர்கானிக்ல லெசன் இன்ஆர்கானிக்ல இந்த 4 லெசன் யூ ஹேவ் டு கம்ப்ளீட்டா கண்டிப்பா படிச்சிருக்கணும் ஓகே செட் 1 ஆர்கானிக்ல இதை படிச்சிருக்கணும் ஆர்கானிக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபுல்லா நீ படிச்சாகணும் பிகாஸ் ஆர்கானிக் பிசிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இன்ஆர்கானிக்ல நீ கெமிக்கல் பண்ணி படிச்சா அப்படின்னா வச்சுக்கோ இதை படிச்சுட்டு இதை படிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது கோஆர்டினேஷன் வேற டாபிக் கெமிக்கல் பண்ணி வேற டாபிக் இன்டர்லிங்க் இருக்கும் பட் அந்த அளவு இருக்காது ஓகேவா பிசிக்கல் அதே மாதிரி தான் ஓகே இப்போ நீ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கிற அப்படின்னா கைனடிக்ஸ் வந்து ஈஸியா படிச்சுட்டு போயில 1 or 2 ஃபார்முலாஸ் தான் வந்து இன்டர்லிங்க் ஆகும் நான் ஆர்கானிக் அப்படி கிடையாது ஆர்கானிக் எப்படி ஆர்கானிக் ஜிஓசி படிச்சா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி புரியும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிச்சனா உனக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் புரியும் இது புரிஞ்சா ரியேஜன்ஸ் வரணும் அப்போ வந்து ஆர்கானிக் வந்து இஸ் லைக் a chain ஓகே அப்போ அதனால ஆர்கானிக் படிக்கிறவங்க வந்து யூ ஹேவ் டு ரீட் பார் ஆல் தி லெசன் கண்டிப்பா படிச்சிருக்கணும் பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுச்சுனா ஆர்கானிக் ரொம்ப ஈஸி ஆர்கானிக் லைக் a கேம் உனக்கு ஃபார்முலா உனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட் அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்ட் எந்த ரியேஜன் போட என்ன ரியாக்டர் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ணலாம் இன்ஆர்கானிக் ஈஸியஸ்ட் வே ஓகே எல்லாரும் படிச்சிருவாங்க பிசிக்கல் வந்து ஒன்லி ஃபார்முலா பேஸ் இஃப் நாட் ஒன்லி ஃபார்முலா நான் வச்சுக்கோ we need to understand the concept பிசிக்கல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபார்முலா படிச்சா சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம் நீ ஃபார்முலா தெரிஞ்சா கூட ஜாம் எக்ஸாம்ஸ் கொஸ்டினை பார்த்தா அப்படின்னா உன்னோட வேல்யூ எடுத்து அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது ஓகே வேல்யூ சொல்ல தரமாட்டான் we have to அந்த சென்டென்ஸ் வச்சு we have to understand the concept we have to pick the value அதனால வந்து பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தென் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா we have to solve the problem ஓகே நாம வச்சுக்கோ ஜாம் எக்ஸாம் நீ நேட்னு போயிட்ட அப்படின்னா உனக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் எங்க இருந்து வரும் பிசிக்கல் தான் வரும் நீ மல்டி செலக்ட் போயிட்ட அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் எங்க தான் வரும் உனக்கு இன்ஆர்கானிக் வரும் இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆர்கானிக்ல மல்டி செலக்ட் கேட்கலாம் பிசிக்கல்ல கேட்கலாம் ஓகே பிசிக்கல்ல கேட்கலாம் ஒரு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி நேட் எடுத்தது அதிகமா வரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நேட் ரொம்ப சான்ஸ் அதிகம் ஓகே இதெல்லாம் வந்து செட் 1 ஓகே then I go into set 2 என்ன படிக்கணும்னு சொல்றேன் ஓகே set 2 வந்து நீ set 1 படிச்சு முடிச்சா set 2 படி 3 மந்த்ல வந்து நீ set 1 படிச்சு முடிச்சு உனக்கு டைம் இருந்துச்சுன்னா go to set 2 ஓகே நான் வச்சுக்கோ set 2 பாத்தீங்க அப்படின்னா ஓகே set 2 ல நோட் பண்ணிக்கோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஓகே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்கு என்ன எலிமெண்ட்ஸ் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இது ஃபுல்லா இதுல செலக்டிவா படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சிலிகோன்ஸ் படிக்கலாம் சிலிகோன்ஸ் அதுக்கப்புறம் சிலிகேட்ஸ் படிக்கலாம் தேர்ட் வந்து ஆக்சோ ஆசிட் படிக்கலாம் அப்புறம் ஜெனான் காம்பவுண்ட் படிக்கலாம் ஓகே இதே மாதிரி we have to செலக்டிவா படிக்கணும் ஓகே இது வந்து ஜெனான் காம்பவுண்ட் இப்போ நான் தர செட் 2ல வந்து we have to do selectively படிக்கணும் புரியுதா இது ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக் எடுத்தா அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் வெரி பேசிக் லெசன் அது பயோமாலிகுல்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் பயோமாலிகுல் இதுல வந்து கார்போஹைட்ரேட் நான் வச்சுக்கோ கார்போஹைட்ரேட் அமினோ ஆசிட் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் ஓகேவா இது ஆர்கானிக்ல படிக்கிற டாபிக் ஓகே பிசிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓகே பிசிக்கல்ல பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அப்புறம் ஈக்குலிபிரியம் இருக்கு ஃபேஸ் ஈக்குலிபிரியம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஈக்குலிபிரியம் படிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க வெரி சிலபஸ்ல ஓகே இதெல்லாம் வந்து நீ செட்டே படிச்சிட்ட பிறகு செட் 1 படிச்ச பிறகு செட் 2 படிக்கலாம் ஓகே லிசன் இப்போ நம்ம சேனல்ல யூடியூப் சேனல்ல நம்ம என்ன லெசன்லாம் முடிச்சிருக்கோம் ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் லெசன் முடிச்சிருக்கோம் நான் வச்சுக்கோ நம்ம யூடியூப் சேனல் இதெல்லாம் முடிச்சிருக்கோம் இதுக்கு பார்த்தனா நோட் பண்ணிக்கோ ஓகே நம்ம கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம் இன்னும் தெரிஞ்ச ஒரு 5 to 6 வீடியோ போட்டோம்னா கோஆர்டினேஷன் ஓவர்
ஓகே ஓஎம்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு 100% கம்ப்ளீட்டட். ஓகே ஆமா இதுல ஒரு டாபிக் என்ன டாபிக் இருக்கு பார்த்தோம்னா அந்த இது இருக்கு பாரு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் டாபிக் இருக்கு. அப்புறம் வந்து வில்லியன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா இது கொஞ்சம் மீன் ஃபவுண்டேஷன் ஓஎம்சி முடிக்க போறோம். ஜஸ்ட் ஆர்கானிக் மட்டும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஜிஓசி கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நான் வச்சுக்கோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகே அவங்க ஆர்கானிக் வந்து பேசிக் தேவையான கான்செப்ட் முடிச்சிட்டோம். அப்ப நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தா உங்க ஜிஓசியும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஆர்கானிக் என்ன பேசிக்கோ அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே பிசிக்கல வந்து ஒன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. பிசிக்கல்ல வந்து பார்த்தோம்னா அங்கங்க எக்ஸாம் சாலிட் செட்ல ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓகேவா அதே மாதிரி கைனடிக்ஸ்ல ஒரு 2 பார்ட் போட்டிருப்பேன். இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல. இந்த செட் 2 வந்துட்டீங்க அப்படின்னா ஈக்லிபியம் இருக்குல்ல பிசிக்கல் கெமிக் செட் 2 வந்து மெயின் குரூப் இருக்குல்ல மெயின் குரூப்ல ஓகே நம்ம ஜாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஐ திங்க் நியர்லி ஒரு 12 வீடியோஸ் இருக்கும் மெயின் குரூப்ஸ். இதுல வந்து நம்ம ஜாம் எக்ஸாம் பாயிண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது கவர் பண்ணியாச்சு. ஓகே இதே மாதிரி இங்க ஈக்லிபியம் ஓகே அயன் ஈக்லிபியம் முடிச்சாச்சு நம்ம டாபிக்ல. ஓகே இதெல்லாம் முடிச்ச டாபிக். இது அப்கமிங் டேஸ் வந்து ஐ கோயிங் டு ட்ரை டு அப்லோட் த வீடியோஸ். ஓகேவா அதனால வந்து யாரெல்லாம் வந்து காலேஜ் ஃபார் எக்ஸாம் ஓகே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சஃபர் பண்றாங்கன்னா சார் நான் காலேஜ் போறேன் சார் எனக்கு காலேஜ் வந்து மார்னிங் டைம்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 9 to வந்து 1 வரைக்கும் 9 to 1 PM ஓகே கவர்மெண்ட் காலேஜ் பத்தில 9 to 1 PM காலேஜ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 5 இருக்கலாம். சில காலேஜ்ல ஆஃப் டே இருக்கலாம்ல. சோ எப்படி சார் படிக்கலாம் நான் வச்சுக்கோ நீ வந்து காலேஜ் நீ காலேஜ் போற அப்படின்னா நான் வச்சுக்கோ நீ கண்டிப்பா ஓகே அட்லீஸ்ட் நான் வச்சுக்கோ அட்லீஸ்ட் ஓகே அட்லீஸ்ட் you have to study we have to study per day. Okay per day maximum நீ 4 to 5 hours படிக்கணும். ஓகே லிசன் டோன்ட் வரி அபௌட் தி காலேஜ் சிலபஸ். நான் வச்சுக்கோ நீ வந்து நல்லா படிக்கிற பையனா இருந்த அப்படின்னா ஓகே நீ வந்து கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ கிளாஸ் வந்து கட் அடிக்காம கிளாஸ் போனா அப்படின்னா ஓகே கிளாஸ் கட் அடிக்கலாம் கட் அடிச்சுட்டு படிக்கலாம் வச்சுக்கோ. நீ கிளாஸ் போற அப்படின்னா போறன்னு வச்சுக்கோ நீ கிளாஸ்ல வந்து கான்செப்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்த அப்படின்னா ஓகே நீ ஈஸியா எக்ஸாம் செமஸ்டர் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதனால வந்து இந்த 4 to 5 hours வந்து அப்கமிங் 3 மந்த்துக்கு வந்து ஜாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட ரிசல்ட் கண்டிப்பா வரும். புரியுதா நீ வந்து ஐஐடி என்ஐடி என்டர் ஆயிட்ட அப்படின்னா ஓகே நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். ஓகே நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் படிக்கலாம். நிறைய விஷயம் வந்து உன்னோட லைஃப் ஸ்டைலே மாறும். புரியுதா அதனால வந்து பர் டே வந்து 4 to 5 hours வந்து நீ கண்டிப்பா உன்னால படிக்க முடியும். ஓகே எப்ப காலேஜ் இருந்துச்சுன்னா சப்போஸ் காலேஜ் சண்டே லீவ் சார் காலேஜ் அப்படின்னா ஓகே எப்பெல்லாம் உனக்கு ஹாலிடே டே வருதோ ஞாபகம் வச்சுக்கோ தட் டே we have to study very very important minimum ஓகே 10 to ஓகே 8 hours நீ படிக்கணும். மேக்ஸிமம் பார்த்த அப்படின்னா நீ ஒரு நாளைக்கு 14 hours படிக்கணும். இதை நீ பண்ண அப்படின்னா ரொம்ப சார் நான் வாயில ஈஸியா சொல்லிடலாம் ஐ நோ திஸ் வெரி ஹார்ட் ஓகே பட் நீ படிச்ச அப்படின்னா கண்டிப்பா the hard work will paid one day. நான் வச்சுக்கோ ஓகே நான் சொல்ற மெத்தட் நீ காலேஜ் போறனால வந்து நீ 4 to 5 hours எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour காலேஜ் சிலபஸ் கூட படி மேக்ஸிமம் 3 hours நீ படிக்கலாம். ஓகேவா இந்த சண்டே லீவ் ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 2 லீவ் விடுவாங்கல்ல செமஸ்டர் லீவ்லாம் வரும் பாத்தீங்கன்னா இப்போ செமஸ்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே இதோட செமஸ்டர் டிசன் இன்னொரு விஷயம் ஜாம் எக்ஸாம் வந்து ஃபைனல் செமஸ்டர் முன்னாடி எக்ஸாம் வந்துடும். புரியுதா அதனால உங்க செமஸ்டர் லீவ்லாம் இருக்காது. அதனால வந்து we have to study. அப்போ வந்து நீ வந்து சண்டே என்ன பண்ணலாம் சண்டே லீவ் இருக்கு இல்ல ஏன்னா நேஷனல் ஹாலிடே இருக்குன்னா பண்ணலாம். யூ ஹேவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 8 to 10 hours நீ கண்டிப்பா படிச்சா அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஸ்கோர் பண்ண முடியும். நான் வச்சுக்கோ சரி நீ ஜாம் எக்ஸாம் நீ படிக்கிற அப்படின்னா வச்சுக்கோ we have many platform. ஓகே நீ ஜாம் கிளியர் பண்ணாலும் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவ இப்படி படிச்சனா. சப்போஸ் நீ கிளியர் பண்ணணும் வச்சுக்கியா நம்ம என்ன இருக்கு CUT எக்ஸாம் இருக்கு. CUT இது என்ன எக்ஸாம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் அந்த தமிழ்நாடுல இருக்குல்ல திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா ஓகே அது என்டர் ஆக முடியும். அதே மாதிரி பார்த்தோன்னா என்ன இருக்கு SCU வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஹைதராபாத் SCU ஓகே ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா நீ ஜாம் எக்ஸாம் படிச்ச அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வச்சுக்கோ இதுல இப்ப நீ ஜாம் எக்ஸாம் படிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா நீ CV சீட்ல வந்து எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 month வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம உட்காந்து நீ ஈஸியா படிச்ச அப்படின்னா பெரிய பசங்க ஓகேவா இதுவும் உங்க அட்வைஸா அதை பண்ண யூ நோ எவ்ரிதிங் ரைட். நீ வந்து உட்காந்து 4 month வந்து 4 month அது கம்ப்ளீட்டா படிச்சு டெஸ்ட் சீரிஸ் எழுதி நீ மார்க்கை வந்து டெஸ்ட் சீரிஸ் ஒழுங்கா படிச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சி ஐ கோயிங் டெல் 5 important பாயிண்ட் ஓகே ஹவு டு ஸ்டடி. இது கண்டிப்பா நான் வச்சுக்கோ இது வந்து யூ ஹேவ் டு மெமரைஸ் for all entrance exam. Okay now vachko key point this is a key point we have to follow for what all entrance exam not only jam exam even for exam jam clear பண்ண IIT போயிட்டு நீ CSR gate exam படிக்கிறனா this is very very important key point. வச்சுக்கோ first you have to learn the concept learn பண்ணிக்கோ. ஓகே நிறைய புக்ஸ் இருக்கு. ஓகே கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோ. புக்ஸ் பத்தி நம்ம வேற பேசுவோம். புக்ஸ் படிக்கிறதா நோட்ஸ் படிக்கிறதா பத்தி I will discuss later. You have to learn the concept then make a notes very very important. Make a notes ஸ்டடி பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய புக்ல படிக்கிற, இன்டர்நெட்ல படிக்கிற, யூடியூப் வீடியோ பாக்குற அப்படின்னா ஆல்வேஸ் மேக் ஏ ப்ராப்பர் நோட்ஸ். ஓகே, சும்மா கண்ணில் பார்த்துட்டு அப்படியே பிரிக்கி வைக்காத, ஒழுங்கா ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்து வை. இதான் வந்து ஃபைனலா வந்து கை கொடுக்கும். புரியுது? அதனால மேக் ஏ நோட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் வெரி இம்பார்ட்டன்ட், சால்வ் ப்ரீவியஸ் கொஸ்டின், பிவைக்யூ கண்டிப்பா சால்வ் பண்ணணும். பிளஸ் அசைன்மெண்ட் சால்வ் பண்ணணும். அசைன்மெண்ட்னா நியூ கொஸ்டின்ஸ். ஓகே, நீ ப்ரீவியஸ் எக்ஸாம் வரும்போது யூ கெட் தி ஐடியா ரைட். அப்ப நீ அசைன்மெண்ட்ஸ் கண்டிப்பா சால்வ் பண்ணணும். நான் வச்சுக்கோ. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ என்னதான் வந்து படிச்சாலுமே ஓகே, நீ எக்ஸாம் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் உன்னோட மிஸ்டேக்கை உன்னால அனலைஸ் பண்ண முடியும். இந்த கீ பாயிண்ட்ல திஸ் இஸ் அ கோல்டன் பாயிண்ட். நான் வச்சுக்கோ. நீ வித்தவுட் டெஸ்ட், நீ டெஸ்ட் எழுதாம உன்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. திஸ் இஸ் ப்ரூவன். இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து ஐ ரேங்க் டாப் ரேங்க் எடுக்கிறாங்களோ, ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்க டெஸ்ட் சீரியஸ் எழுதிருப்பாங்க. நாட் ஓன்லி நீட் எக்ஸாம், நாட் ஓன்லி ஜாம் எக்ஸாம், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் எக்ஸாம். ஓகே, நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணிருக்காங்க, தே ரைட் ஆல்வேஸ் டெஸ்ட் சீரியஸ். இந்த சின்ன 12% டெஸ்ட் சீரியஸ் எழுதுறாங்க ரைட். அப்ப ஜாம் எக்ஸாம்லாம் இஸ் கம்பேர்ட் நீட் ஹையர் லெவல் ரைட். அப்ப வி ஷுட் ரைட் டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பா எழுதணும். வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேக் ஏ ஷார்ட் நோட்ஸ். This is very very important. So what is short notes? For example, okay, for example இனார்கானிக் அப்படின்னா நீ 3 நோட்ஸ் ஃபில் பண்ணிடுற, 3 நோட்ஸ் எழுதிருப்பியா? அப்ப எக்ஸாம் கிட்ட வந்து 3 நோட்ஸ் படிக்க டைம் ரொம்ப கஷ்டமாகும். அப்ப என்ன பண்ணலாம், கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா கெமிக்கல் பண்ணா யூ ஹேவ் டு மேக் ஏ ஷார்ட் நோட் அட்லீஸ்ட் 2 to 3 பேஜ்ல யூ ஹேவ் டு மேக் ஏ ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணணும். ஓகே, அப்போ வந்து இந்த பிப்ரவரி மாசம் சொன்ன பாத்தீங்களா, அப்போ வந்து யூ ஹேவ் டு ரிவைஸ் ஏ ஷார்ட் நோட்ஸ். For us physical chemistry வந்து you have to make a formula also raise பண்ணட்டா. அப்ப every morning exam கிட்ட என்ன பண்ணலாம், every morning you have to wake up what, we have to read at least 15-30 minutes என்ன பண்ணலாம், 30 minutes என்ன பண்ணலாம், we have to with a short notes raise பண்ணலாம் every day. இப்போ உங்களுக்கு எந்த லெசன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், எதெல்லாம் மறந்து போதோ we have to make a short notes. I mean listen, my best நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மேக் எல்லா லெசன் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுங்க. ஓகே, உனக்கு எது கஷ்டமா நீ ஃபீல் பண்ணி அதை டெய்லி ரொட்டீனா ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா உனக்கு ஈஸியா வந்துடும். புரியுது? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் த கான்செப்ட் பண்ணுங்க, make your notes and solve the previous question and assignment and write the test series and make a short notes and do your best. Okay, கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஓகே, அதனால வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாத. மோஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் போற கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மி. நம்ம அது 4 மாசம் படிச்சுன்னா யூ வில் பிரேக் தட் ஒன். ஓகே, கண்டிப்பா நம்மளால பிரேக் பண்ண முடியும். நீ நல்லா படிச்சு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே, நீ வந்து ப்ரீவியஸ் சால்வ் பண்ணி டெஸ்ட் சீரியஸ்னா நீ கண்டிப்பா என்ன பண்ணலாம், உன்னால அச்சீவ் பண்ணி ஐஐடி என்ஐடி போக முடியும். ஓகே, என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குறேன். யூடியூப்ல வந்து லெசன்ஸ் நான் அப்லோட் பண்றேன். உனக்கு எந்த லெசன் வேணுமோ நீ கமெண்ட் பண்ணு, ஐ வில் கிவ் த லெசன்ஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த கேண்டிடேட். எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஐ திங்க் October 11 இஸ் லாஸ்ட் டேட். ஓகே, ட்ரை டு அப்ளை த எக்ஸாம். ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ண சொன்ன வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த கேண்டிடேட் அண்ட் டாடா பை பை அண்ட் டேக் கேர்.